கல்வாரி லெந்து கால தியானங்கள். பிரைஸ் லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த வாய்ப்பு கொடுத்த ஐஎம் டிவிக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே என் தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். பார்க்குற இந்த ஐஎம் டிவிக்கு இயேசு நாமத்தை நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட சிலுவை தியானத்தை குறித்து நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் சிலுவை தியானத்தில் இந்த 40 நாளளவும் அநேக ஊழியர்கள் சிலுவை தியானத்தை குறித்து பேசி கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் நமக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் கூட எல்லா கண்களையும் மூடி ஒரு நிமிஷம் ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் கூட விசேஷமாய் அல்லது இந்த சிலுவை தியான கூட்டத்தில் எங்கள் வார்த்தைகளை கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படுவீராக, நீர் பேசுவீராக. இந்த மன்னாவை எங்களுக்கு பிட்டு தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹல்லேலூயா. பிரைஸ் லார்ட். கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. இன்றைய தலைப்பு தியாகம் என்றதான தலைப்பிலிருந்து நாம் பார்க்க போகிறோம். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். எபேசியர் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில், கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்பு கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்றார். ஆமென். ஹல்லேலூயா. அன்பிலே நடந்து கொள்ளுங்கள் என்று ஆண்டவராகிய கர்த்தர் நம்மளை பார்த்து சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. வேதம் இங்கே சொல்லுகிறது, உலகத்தில் அநேக மனிதர்கள் தன்னை தெய்வமாய் காட்டிக்கொள்ளுகிறார்கள். உலகத்தில் முக்கோடி தெய்வர்கள் உண்டு. அதுலேயும் இப்போ இருக்கிற காலங்களிலே அநேகர் மனிதர்கள் தங்களை தெய்வமாய் காட்டிக்கொண்டிருக்கிற இந்த காலங்களிலே என் ஆண்டவராகிய இரட்சகர் உலகத்திலே பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாய் இந்த உலகத்திலே காணப்பட்டார். அவர் தெய்வம், அவர் மகா பரிசுத்தர். அவருக்கு முன்பாக சகலமும் அவருக்குள் ஆளுகை செய்யப்படுகிறது, அடங்கியிருக்கிறது. அவர் சொல்லால் ஆகும், அவர் கட்டளையிட்டால் நிற்கும் என்று வேதம் அறிவிக்கிறது. அப்படி இருக்கிற இந்த காலங்களிலே அப்படிப்பட்டதான தெய்வத்துடைய மகத்துவங்களை, தன்மைகளை அறிந்து கொள்ளும்போது இங்கே வேதம் நம்மளை பார்த்து சொல்லுகிறது, அவர் தெய்வமாயிருந்து மனுக்குலத்தின் மேலே அன்பு கூர்ந்தபடினாலே இந்த மனுக்குலமாகிய பாவியாகிய என் மேலே அவருடைய அன்பு நம்ம மனிதனாய் பிறக்க வைத்தது. ஆமென். ஹல்லேலூயா. நல்லவனுக்காக ஒருவர் மரிக்க துணிவார்கள். நல்லவனுக்காக ஒருவன் மரிக்க துணிவான். ஆனால் பாவியாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணினார். ஆமென். ஹல்லேலூயா. அன்புக்குரியவர்களே, தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணும்படியாய் அந்த தியாகத்துக்கு ஈடாக இந்த உலகத்தில் வேறு எந்த ஈடாக முடியாது. தாய் கூட 10 மாதம் தன் பிள்ளையை சுமர்ந்து அதை வளர்த்து வயிற்றுக்குள்ளாகவே தன்னுடைய பிள்ளையை, தன்னுடைய கருவை சுமர்ந்து அதை பெற்றெடுத்து தன் மேலே சுமர்ந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வரைக்கும், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தாய் தன் பிள்ளையை வெறுக்க விரும்புகிறது. ஏனென்றால் உலக ஆசை, உலக பாசங்கள், உலக சிற்றின்பங்கள் இதை வந்தவுடனே பிரித்து விடுகிறது. தாய் அன்பும் பிள்ளை அன்பும் மாறிவிடுகிறது. ஆனால் இந்த உலகத்தை உண்டாக்கி, அந்த உலகத்துக்குள்ள மனிதர்களை உண்டாக்கி, மனிதர்களோடு கூட தெய்வம் பேச வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, அவருக்குள் ஒரு தாகம், அவருக்குள் இருந்த ஒரு ஏக்கத்தை வெளிப்படுத்தும்படியாய் இந்த மனுக்குலத்தின் மேலே தேவன் தம்முடைய சொந்த குமாரனை தேவன் நமக்காக கொடுத்தார். ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, யோவான் 3:14 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிற எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தரு இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தில் தேவன் எத்தனையோ பேர் அன்பு கூறுகிறாங்க, எதற்கோ அன்பு கூறுகிறாங்க, எதற்கோ அன்பு மேலே பாசத்தை வைக்கிறாங்க. மாயை வேதம் சொல்லுகிறது, எரேமியா 2:6 சொல்லுகிறது, மாயை பின்பற்றி வீணராய் போவதற்கு அவரிடத்தில் என்ன அநியாயத்தை கண்டீர்கள். அன்புக்குரியவர்களே, இன்றைய கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், மாயையை பின்பற்றி வீணராய்
போவதற்கு என்னிடத்தில் நீ என்ன அநியாயத்தை கண்டாய்? உன் பாவத்தை நிமித்தம் தேவனுடைய ரட்சிப்பை இழந்துட்டாயா? உன்னுடைய சிற்றின்பங்கள் நிமித்தம், உலக ஐஸ்வர்யத்தின் நிமித்தம் தேவனுடைய அன்பை, தேவனுடைய வழிநடத்தலையும் விட்டுவிட்டாயா? இந்த கல்வாரி சிலுவையில், இந்த தியான கூட்டத்தில் தேவனிடத்தில் வாழ்க்கையை திருப்பும்படி இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு ஒரு வாய்ப்பை கத்த தருகிறார். இந்த ரட்சணை நாளில் மறுபடியும் தாவீது கேட்கிறார். சங்கீதம் 51:12 ஆண்டவனே, தாவீது கேட்கிறார், தேவனே உடைய ரட்சணை சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாங்க என்று கேட்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வேளையில், இந்த தியான கூட்டத்தில் நாம் கொஞ்சம் சற்று நிதானிப்போமா? எத்தனையோ மனிதர்கள் நல்லவனுக்காக மறிக்க துணிகிறார்கள். ஏனென்றால் பணபலம், ஆள்பலம், செல்வ பலத்தினால மனிதர்கள் நாடுகிறார்கள். ஆனால் ஒருவர் உனக்காக பாவத்தை சுமந்து தீக்க தேவ ஆட்டுக்குட்டியாய், வாய் திறவாதவராய், சத்தியபரராகி கிறிஸ்து இயேசு உனக்காக தன் ஜீவனை கொடுத்தார். உனக்காக தன் இரத்தத்தை உங்களுக்காக கொடுத்திருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்காக நம்மேல் வைத்த சுகந்த வாசனையான காணிக்கையும் பலியும் ஒப்பு கொடுத்து, அன்புக்குரியவர்களே, அவர் காணிக்கையாக தன்னை ஒப்பு கொடுத்தார். ஜீவபலியாக ஆசரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் காணிக்கை எதிர்பார்க்கிறார். ஆசரிப்பு கூடாரத்தில் காணிக்கை ஆடுகளை வெட்டும்போது, மாடுகளை வெட்டும்போது அந்த கொழுப்புகளையும் நினமுள்ளதைகளையும் எல்லாவற்றையும் தேவன் என்ன செய்கிறார்? அதை அக்கினியிலே சுட்டெரிக்கும்படியாக அதை தேவன் என்ன பண்ண, கொழுப்பை எல்லாவற்றையும் நெருப்பில் போட சொல்லி அதை போட்டு அதோடைய வாசனை முகர்ந்து அவருடைய பாவங்களை மன்னிக்கப்படும்படியாக தேவன் அந்த நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி கொண்டிருந்தார். ஆனால் இவலோக மனுக்குலத்துக்கு அது சரி அல்ல. தன் பிள்ளையை, தன்னுடைய சொந்த இரட்சகரை இந்த உலகத்துக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அவர் தியாகமாக தீர்மானித்தபடினாலே இன்றைக்கு அநேகர் தீர்மானித்தார். தேவன் தீர்மானித்தபடினாலே தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய நம்முடைய வாழ்க்கையும் அர்ப்பணிக்க வேண்டும் என்று இந்த நாளிலே, இந்த சிலுவை தியான நாளிலே நினைக்கூறும்படியாய் வேண்டுகிற இயேசுவின் நாமத்தினாலே. அடுத்ததாக இங்கே வேதம் சொல்லுகிறது, நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இந்த 40 நாள் இந்த உபவாச தியான கூட்டத்தில் இந்த தியானமாக தேவனுடைய தியாகத்தை நாம் பார்க்க போகிறோம். இங்கே வேதம் சொல்லுகிறது, தியாகம், தேவன் பலவிதமான மனிதர்கள் ஒரு உயர்வு கிடைக்க வேண்டும் என்றால் தியாகம் பண்ண வேண்டும். எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்க வேண்டும் என்றால் கொஞ்சம் நல்ல நேரத்தை சென்ட் பண்ணி படிக்க வேண்டும். அதே போல் நல்ல ஊழியம் செய்ய வேண்டும் என்றால் தேவ சமூகத்தில் மணிக்கணக்காய் காத்திருக்க வேண்டும். அதே நல்ல தேவனுடைய பாதத்தில், தேவனுடைய சமூகத்தை, தேவ சத்தத்தை கேட்க வேண்டும் என்றால் உலக இச்சைகளையும் உலக சிற்றின்பங்களையும் வெறுக்க வேண்டும். ஏனென்றால் ஒன்று இழந்தால் தான் ஒன்று பெற்றுக்கொள்ள முடியும். நம் தியாகம் பண்ணா ஒழிய நம்மளுடைய வாழ்க்கையில் எதுவுமே நமக்கு கிடைத்து விடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், எருசலேம் குமாரத்தியே, நீ எனக்காக அழாத, உனக்காக உன் பிள்ளைகளுக்காக அழுங்கள் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். ஏனென்றால் நான் உனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க போகிறேன். உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்துட்டேன். சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்தார். பிரியமானவர்களே, கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிற சிலுவை அண்டையில், அன்புக்குரியவர்களே, ஒருவேளை தேவனை விட்டு விலகி இருக்கலாம், உன் பாவத்தில் விலகி இருக்கலாம். ஒருவேளை இந்த 40 நாள் நான் கரியை நான் எடுக்க மாட்டேன், நான் தீட்டான பொருட்களை எதுவும் தொடமாட்டேன் என்று இந்த 40 நாள் மழுவும் தேவன் எதிர்பார்க்கல. உன் உள்ளந்திரியங்களை உனக்குள் என் தேவனுடைய வல்லமை, தேவனுடைய ஆவியை உனக்குள் இறங்கும்படியாய், அவர் சகல சத்தியத்துக்குள் உங்களை நடத்தும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உங்களை ஏக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அன்புக்குரியவர்களே, நான் இந்த 40 நாள் மட்டும்தான் நான் கறி சாப்பிட மாட்டேன், இந்த 40 நாள் நான் விரதம் இருப்பேன், இந்த 40 நாள் இந்த பழக்கத்தை நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லி நீங்கள் முடிவெடுத்திருக்கலாம். பட் ஆண்டவர் இந்த 40 நாள் மட்டும் உன் ஜெபத்தை கேட்கிற தேவன் அல்ல. அவர் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய ஜெபத்தை, உன் பெருமூச்சியை கேட்டு கொண்டிருக்கிற தேவன். அவர்
உன்னுடைய இருதயங்களை அவர் ஆராய்ந்து பார்த்து கொண்டிருக்கிறவர். இந்த சிலுவை தியான கூட்டத்தில் ஆண்டவரே, இனி என் மரண பரிந்துவம் ஆண்டவரே, நான் இந்த பாவத்தை தொடமாட்டேன். வேதம் சொல்லுகிறது, தன் பாவத்தை அறிக்கையிடுகிறவன் இரக்கம் பெறுகிறான், மறைக்கிறவனுக்கோ வாழ்வு இல்லாதபடி அலைகிறான். வேதம் சொல்லுகிறது, துர்மார்க்கனுக்கு சமாதானம் இல்லை என்று வேதம் அறிவிக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் இந்த சிலுவை தியான கூட்டத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சமாதானம் இல்லாதபடி பரிசுத்த ஆவி இழந்திருப்போம் என்றால், தாவீது தன்னுடைய தவறான ஒரு காரியத்தின் நிமித்தமாய் தாவீது தன்னுடைய தேவ சித்தத்தை குலைத்து போட்ட, தேவனுடைய திட்டத்தையும் தேவனுடைய தீர்மானத்தையும் தாவீது அதை உடைத்து போட்டதுனால தேவன் அவனுக்காக மனம் இறங்கும்படியாய் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறான், ஒரு ஊழியரனை அனுப்புகிறான். அந்த ஊழியக்காரர் பேசும்போது அந்த மனிதன் மரணத்துக்கு பாத்திரவான் என்று சொன்ன உடனே, நீ அந்த மனிதன் என்று சொன்ன உடனே ராஜாவாகிய தாவீது அநேக மனிதர்களுக்கு முன்பாக, ஐயோ நான் ராஜா அப்படி என்று சொல்லி இல்லை, தன்னை தேவனுக்கு முன்பாக அநேகருக்கு முன்பாக தன்னை தாழ்த்தினான். தாழ்த்தினால தான் அவன் சொல்லுகிறான், சங்கீதம் 51:12 உங்களுடைய ரட்சணை சந்தோஷத்தை நான் இழந்துட்டாண்டவரை, உங்கள் ரட்சணை சந்தோஷத்தை நான் இழந்திருக்கிறேன், திரும்பவும் அந்த ஆவியை எனக்கு தரும்படியாய் நான் வேண்டுகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் தாவீது ஆண்டவரிடத்தில் அவன் மன கசந்து ஒப்பு கொடுக்கிறத நாம் பார்க்க முடிகிறது. அவன் ஒப்பு கொடுத்த பிறகு அவனுடைய வாழ்க்கை லைஃபே அப்போதான் தொடங்க ஆரம்பிக்குது. ஆமீன், ஹல்லேலூயா. அவன் என்னைக்கு தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழடைய மாட்டான், அவன் அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கம் பெறுவான். அந்த சிலுவை தியான கூட்டத்தில் நீங்கள் தியாகத்தை தேவனுடைய பாதத்தில், தேவனுடைய சமூகத்தில் நம்ம அறிக்கையிடும் போது அங்கே சொல்லுகிறா, ரட்சணை சந்தோஷத்தை எனக்கு திரும்பவும் தந்து உற்சாகமான ஆவியை என்னை தாங்கும்படி செய்யும். ஆமேன், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவர் உன்னை விட்டு விலகுகிறவர் அல்ல, உன்னோடு கூட இருந்து வாச பண்ண விரும்புகிறார். நான் தான் பரிசுத்த ஆவியானவர் விட்டு விலகுகிறேன். சிம்சோன் எடுத்துக்கொள்ளுங்கள். சிம்சோன் பரிசுத்த ஆவியால் நிரம்பும் போது பெலிஸ்தர்கள் அவன் வந்து கட்டி வைத்த உடனே பரிசுத்த ஆவிக்குள் நிரம்புகிறான். நிரம்பின மனிதன் மறுபடியும் அவன் உதறி தள்ளிவிட்டு எழுகிறான். தேவனுடைய மகிமை அவனுக்குள், தேவனுடைய ஆவி அவனுக்குள் இருந்தபடினாலே அவனை நடத்தி கொண்டிருந்தது. அவனுடைய ரகசிய செயல் வேதம் சொல்லுகிறது, யோபு சொல்லுகிறார், தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தில் இருக்கிறது. ஆமென். அந்த கூடாரத்திலே தேவனுடைய ரட்சிப்பு இருக்கிறது, அந்த கூடாரத்திலே தியாகம் இருக்கிறது, அந்த கூடாரத்திலே மகிமை இருக்கிறது. தேவனுடைய கூடாரத்தில் மகிமையும் ரட்சிப்பும் தியாகம் உனக்காக சிலுவிலே செய்து முடித்திருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் தேவனுடைய பாதத்தில் உங்களை நிதானித்து அறிந்து இந்த தியான கூட்ட தண்டையில் தேவனுக்கு முன்பாக, ஆண்டவரே எனக்குள் இருக்கிற இந்த பிழையை ஒப்பு கொடுக்கிறேன்ப்பா. சிம்சோன் கடைசியாக அவன் ஒப்பு கொடுத்தான். ஆண்டவனே, என் கண்கள் இழந்துட்டேன், என் ரட்சிப்பை நான் இழந்துட்டுறேன், ஆனால் உங்கள் சித்தம் ஒன்று, இந்த பெலிஸ்தரை அழிக்க வேண்டும் என்பதை, உன்னை அடிமைப்படுத்துகிற இந்த பெலிஸ்தரின் வல்லமைகளுக்கு, உன்னை அடிமைப்படுத்தி வைக்கிற இந்த பாவ கட்டுகளுக்கு அவைகளை அழிக்கும்படியாய் தேவனிடத்தில் ஒப்புக்கொடு. ஆண்டவரே, என் மரண பரிந்துவம் கிறிஸ்துவனுடைய வருகை தாமதித்தால், ஒருவேளை நமக்கு காலங்கள் வைத்திருக்கிற இந்த காலங்களிலே உன் ரட்சிப்பு பூரணப்படட்டும். உன் ரட்சிப்பை பூர்ணப்படுத்தும்படியாய் ஏசாயா 33 ஒரு வசனம் அழகாய் சொல்லுகிறது. வேதம் அழகாய் அங்கு சுற்றி காட்டுகிறது. ஏசாயா 33 6 சொல்லுகிறது, பூரண ரட்சிப்பு, ஞானம், அறிவு உன் காலங்களுடைய உறுதியாயிருக்கிறதா. ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய பூரண ரட்சிப்பு, இந்த ரட்சிப்பை நீ இழந்திருக்கலாம். தேவன் உனக்காக செய்த தியாகத்தை நீ இழந்திருக்கலாம். இன்றைக்கு பாவம் உன்னை சிற்றி கொள்ளும்படியாய், எப்படி ஒரு ஆடு புதருக்குள் மாட்டிக்கொண்டு, ஒரு குழிக்குள் மாட்டிக்கொண்டு தவிக்கிறதோ அது போல
பாவத்தின் சிற்றமங்களுக்குள் நாம் சிக்கிக்கொண்டு தவித்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியார் உங்களை பார்த்து சொல்லுகிறார், என் கரம் உன்னை தூக்கி எடுக்கும். வேதம் சங்கீதக்காரன் தாவீது சொல்லுகிறார், உளையான சேற்றிலிருந்து என்னை தூக்கி எடுத்தவர் நீர் ஆண்டவரே. உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்து நாற்றமெல்லாம் அவர் இரத்தத்தாலே கழுவிடுகிறார். உன் வியாதியெல்லாம் அவர் இரத்தத்தாலே கழுவப்படுகிறது. உன் பலவீனங்கள்லாம் இயேசுவின் இரத்தத்தாலே கழுவப்படுகிறது. இந்த காலவெளியிலே இயேசுவின் இரத்தம் உங்கள் மேலே, உங்கள் குடும்பத்தின் மேலே, உங்கள் பிள்ளைகள் மேலே இந்த காலவெளியிலே தேவனுடைய பிரசன்னத்தை உணரும்படியாய் இந்த சிலுவை தியான கூட்டத்திலே தேவனுடைய மகிமை உங்கள் மேலே இறங்கும்படியாய் அபிஷேகம் தேவனுடைய வல்லமை உங்களை முற்றிலும் பரிசுத்தப்படுத்தும்படியாய் உங்கள் பாவங்களை தேவனுக்கு நேராக அறிக்கையிடுங்க. வேதம் சொல்லுகிறது, பூர்ண ரட்சிப்பு ஞானம் அறிவு உன் காலங்களுடைய உறுதியாக இருக்கும். கர்த்தருக்கு பயப்படுதலே அதன் பொக்கிஷம். ஆமென், ஹல்லேலூயா. தேவனுக்கு பயந்து பொல்லாப்பிட்டு விலகுவதே தேவனுக்கு பயப்படுகிற பயமா? உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் என்றால், ஒரு மனிதன் தாய் வயிற்றிலிருந்து அவன் 40 வயதோ இல்லை 80 வயதோ இயேசுவை ஏற்றுக்கொண்டு விட்ட பிறகு அவன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. மறுபடியும் அவனுடைய அடுத்த லெவல் மறுபடியும் பரிசுத்த ஆவிக்குள்ளாக அனுதினம் தன் ரட்சிப்பை காத்து கொள்வதற்காக தேவனுடைய மகிமை அவன் பிரவேசிக்கும்படியாய் தேவன் அவனுக்கு கட்டளை கொடுக்கிறார், ரட்சிப்பை காட்டுக்கொள்ளும்படியாய். சங்கீதம் 91:16 சொல்லுகிறது, என் ரட்சிப்பை அவனுக்கு உடுத்துவே நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பதற்கு. நீடித்த நாட்கள், உன் நாட்கள் நிலைத்திருப்பதற்கு என் ரட்சிப்பை நான் உனக்கு உடுத்துவேன். தாவீது இதை அறிந்ததுனால தான், ஆண்டவனே உம்முடைய ரட்சணை சந்தோஷத்தை நான் இழந்துட்டேன், சுத்திகரியும் என்று கேட்கிறான். ஏனென்றால் இங்கே வேதம் சொல்லுது, ஞானம் அறிவு உன் காலங்களுக்குள் இருக்கிறதா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு முறை தெசனே பட்டணத்தில் அவர் இறங்குகிறார். கப்பலிருந்து இறங்கின உடனே, படகுலிருந்து இறங்கின உடனே ஒரு கல்லில் இருந்த லேகியோன் என்ற மனிதர்கள் அந்த மனிதர்கள் பிசாசினால் பிடிக்கப்பட்ட அந்த லேகியோன் என்ற பிடிக்கப்பட்ட மனிதர்கள் 2 பேர்கள் ரொம்ப அந்த ஆவியினாலே துன்பப்படுத்தப்பட்டு தன்னுடைய வாழ்க்கை அழிக்கப்பட்டு தன்னுடைய வஸ்திரங்கள் இல்லாமல் நிர்வாணமாக இருக்கிறதை அவன் அறியும்போது, அங்கே ஆண்டவராகிய அன்பின் பிரசங்கியாராகிய இயேசு, என் அன்பின் தெய்வமாகிய இயேசு அவர் மேல் கரிசனை கொண்டவராய் இறங்கின போது அவனுடைய வாழ்க்கையில் மாற்றம் வந்தது. அவனுக்குள் புத்தி வந்தது. புத்தி வந்து தெளிவடைந்தான். அன்புக்குரியவர்களே, இந்த பாவத்தை நிமித்தம் உன் வாழ்க்கையில் தேவனுடைய ரட்சிப்பை இழந்திருக்கலாம். தேவன் செய்த தியாகத்தை நீ இழந்திருக்கலாம். தேவனுடைய மகா உன்னதமான ரட்சிப்பை நீ இழந்திருக்கலாம். இந்த தியான கூட்டத்தில் தேவனுடைய பிரசன்ன தண்டையில் தேவனுடைய கிருபைக்குள்ளாக உன்னை தாழ்த்தி தேவனிடத்தில் வரும்போது அந்த மனிதன் தன்னை தாழ்த்தினான். தேவனிடத்தில் வந்த உடனே அந்த ஆவி அவனை விட்டு விலகினது. இன்றைக்கு உன்னை அடிமைப்படுத்துகிற இந்த பொல்லாத வல்லமைகள், உன்னை அடிமைப்படுத்துகிற சத்துருவுக்கள் இனி உன்னை தொந்தரவு செய்யாதபடி உன் பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கை செய்து விட்டு விடுகிறனோ இரக்கத்தை தேவன் தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அன்புக்குரியவர்களே, அவனுக்குள் புத்தி தெளிந்தானா. புத்தி தெளிந்த உடனே அவனுக்குள் வஸ்திரம் உடுக்கப்பட்டது. அந்த வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். அன்புக்குரியவர்களே, நீங்கள் தேவனை விட்டு விலகி போயிருப்பீர்கள் என்றால், நான் நிற்கிறேன் என்று சொல்லி விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று வேதம் அறிவிக்கிறது. நான் நிற்கிறேன், என் சுயத்தில் அல்ல, தேவனுடைய கிருபையில். இந்த தியாகத்தை நீங்கள் நினைக்கூற வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த தியாக தேவன் எனக்காக கல்வாரியிலே சிலுவையில் ரத்தம் சிந்தினார். அவர் கொடுக்கப்பட்ட ரட்சிப்பு உலகம் கூட அவருக்கு முன்பாக நிற்க முடியாது. அப்படிப்பட்ட ரட்சிப்பை நாம் பெற்று கொண்டிருக்கிறோம். எபேசியர் 2:8 சொல்லுகிறது, கிருபையினாலும் விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல. இந்த ஈவு தேவனுடைய ஈவு என்று வேதம் சொல்லுகிறது. அதே ரோமர் 3:24, 23, 24 எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவளானார்கள். 24 சொல்லுகிறது, ரோமர் 3:24 சொல்லு, எல்லோரும் இலவசமாய் பெற்றுக்கொண்டீர்கள். எதை? ரட்சிப்பை நாம் இலவசமாய் பெற்றுக்கொண்டோம்.
அன்புக்குரியவர்களே, ரோமர் 12ஆம் அதிகாரம் எபிரேயர் 12ஆம் அதிகாரத்தில் அங்கே அழகாய் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். ரோமர் 12ஆம் அதிகாரத்தில் கர்த்தருடைய வார்த்தை, வேத வசனம் அங்கே அழகாக ஒரு வார்த்தை நம்ம நோக்கி புறப்பட்டு வருகிறது. எபிரேயரில் 4ஆம் வசனத்தில், பாவத்துக்கு விரோதமாய் போராடுவதில் இரத்தம் சிந்தத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லை. பாவத்துக்காக, பாவத்தை வெறுக்கத்தக்கதாக நீங்கள் என்ன செய்யலையா? இன்னும் இரத்தம் சிந்தப்படவில்லை. ஒரு காலத்தில் பேரரசர்கள் அநேக ரோம் ஆட்சியில் காலங்களிலே அநேகர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தப்பட்டார்கள். அநேகர் சிங்கத்தின் வாய்களுக்கும் கரடின் பற்களுக்கும் அநேக பரிசுத்தவான்கள் 102 அநேகர் மரணத்துக்கு நேராய் கடந்து போனார்கள். பாவத்தில் கர்த்தருடைய வசனத்துக்காக, வேத வசனத்தின் மேலே வாஞ்சை உள்ளவர்களாக இருந்தாங்க. தேவனுடைய ரட்சிப்பு மேலே வாஞ்சை உள்ளவர்களாக இருந்தாங்க. அநேக தன் ஜீவனை பொறுப்பெட்டாமல் ஒப்பு கொடுக்கப்பட்ட தியாகம் செய்தாங்க. அன்புக்குரியவர்களே, இந்த நாளில் சிலுவை தியானத்தில் இந்த தியாகத்தை நினைக்கூறும்போது, கல்வாரியில் உனக்காக சிலுவை சுமந்தார். ஒரு கள்ளன் சொல்லுகிறான், நீர் தெய்வமானால் இறங்கி வாரும் என்று சொல்லுகிறான். நீ ரட்சியம், இவர்களையும் ரட்சியம், என்னையும் ரட்சியம் என்று கேட்கிறான். இன்னொரு கள்ளன் கேட்கிறான், இன்றைக்கு என்னோடு கூட ஆண்டவரே ராஜ்யத்தில் அடியனை நினைத்தருளும், இந்த உம்முடைய ராஜ்யத்திலே இந்த அடியனை நினைத்தருளும் என்று கேட்கிறான். கர்த்தராகி ஆண்டவர் தன் வாயை திறந்து சொல்லுகிறார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். அன்புக்குரியவர்களே, தேவனுடைய ரட்சிப்பை பூர்ணப்படும்படியாய், பூரணத்தை நோக்கி நாம் தொடர்ந்து கடந்து போகும்போது உனக்குள் ஞானம், அறிவு உறுதியாய் உனக்குள் இருந்து உன்னை நடத்தும். இதுதான் தேவனுடைய மகிமை. ஆதாம் தேவனுடைய மகிமை இழந்தான். தேவனுடைய ரட்சிப்பை, தேவனோடு கூட இருந்த நல்ல உறவை அவன் இழந்தான். தேவன் கொடுத்த நல்ல ஒரு தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாவற்றையும் அவன் இழந்தான். அன்புக்குரியவர்களே, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுக்காக அங்கு ஒரு முதல் அடிக்கப்பட்ட ஒரு ஆடு அவனுக்காக வஸ்திரத்தை உடுத்தப்பட்டது. ஆம் பிரியமானவர்களே, இதெல்லாம் ஆண்டவர் ஒன் பை செய்து காட்டுகிறார். இரண்டாவதாக, தேவன் ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஈசாக்கை பலி கொடுக்கும்படியாய் தன் 100 வயதுக்கு அப்புறம் அவனுக்கு பிறந்த மகன், அந்த 13வது வயது கடந்து வருவதற்குள்ளாக ஆண்டவர் கேட்கிறார், உன்னுடைய மகனை, உன் புத்திரனை, உன் ஏகசுதனை எனக்கு ஒப்பு கொடுப்பாயா? அன்புக்குரியவர்களே, தேவனிடத்தில் ஆபிரகாம் மறுமேச்சு பேசவில்லை. நம்மளா இருந்தா இன்னும் ஆண்டவர் நமக்கு கண் இல்லையா, காதலியான்னு கேட்டிருப்போம், ஏதோ எல்லாம் பேசியிருப்போம். ஆனால் ஆபிரகாம் ஒன்றும் பேசவில்லை. ஏனென்றால், நான் விசுவாசிக்கிற இன்னார் என்று அறிந்திருக்கிறேன். உன் ரட்சிப்பில் தேவனுடைய பரிசுத்த ஆவியானவர் உன்னை நடத்தும்படியாய், அவர் இன்னார் என்று உனக்குள் இருக்கிறதை நிச்சயித்து கொண்டிருக்கும்படியாய் உன்னை வாஞ்சிக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, பாவத்தோடு கூட எதிர்த்து நிற்க வேதம் சொல்லுகிறது. அடுத்ததாக அதே 12:5 சொல்லுகிறது, அன்றி என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்துக்கொள்கிற எந்த மகனையும் தண்டிக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. தண்டிக்கிறார், அவர் தண்டிக்கிறார். ஏனென்றால், பாவம் செய்த மனிதனை, நம் பிள்ளைகளை பாவம் செய்தால் நம்ம விட்டு விடுமா? விட மாட்டோம். ஏன்னா நம்ம அடிப்போம், இனி அந்த பாவம் செய்யக்கூடாது என்று. அதனால்தான் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம் சொல்லுகிறது, நீதிமான் பூமியிலே சரி கட்டப்படுகிறதா? பூமியிலே நீதிமானுக்கு சரி கட்டப்படுகிறது, பாவிக்கும் துர்மார்க்கனுக்கு எத்தனை அதிகம். அன்புக்குரியவர்களே, நாம் செய்த பாவத்தை தேவனிடத்தில் அறிக்கையிட்டு ஒப்புரவாகி வரும்போது தேவனுடைய ரட்சிப்பு உன்னை தொடர்ந்து உன்னை நடத்தும். அவர் செய்த தியாகம் விலையேற பெற்றது. அவர் செய்த ரட்சிப்பின் கிரியைகள், வேலைகள் பெரியது. உலகமே அதற்கு எதிர்த்து நிற்கிறது. ஆனால் தேவனுடைய அன்புக்கு நிகராக வேறு எந்த அன்பும் இல்லை. அன்னை தெரசா எடுத்துக்கங்க, எங்கேயோ ஒரு தாய் பிறந்தாங்க. ஆனால் இன்ற வரைக்கும் கிறிஸ்துவத்தில் அவங்களுடைய மேன்மையை பேசிக்கொண்டு பட்டு கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவங்க செய்த நற்குணங்கள், தியாகங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கும் அநேக பரிசுத்தவான்கள்,
அநேக பரிசுத்த வாட்டிகள் இந்த பூமியில கடந்து வந்து, அநேக மிஷினரிகள் தன் பூமியில கடந்து வந்து அநேக தங்களை காணிக்கையாக ஜீவபலியாக ஒப்பு கொடுத்தார்கள். கலாத்தியர் 2:20 சொல்லுகிறது. கலாத்தியர் 2:20 அழகான ஒரு வாக்கு நம்மளை பார்த்து புறப்பட்டு வருகிறது. இங்கே சொல்லுகிறார், கிறிஸ்துவோடனே சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். நீ நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்போது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து தம்மை தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த காலவேளையிலே, இந்த நாளிலே, இந்த சிலுவை தியான கூட்டத்திலே, தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் உணர்ந்து, தேவனுடைய கிருபையிலே நாம் மாம்சத்தை பிழைக்கக்கூடாது, ஆவியிலே பிழைக்க முடியாய், ஆவியிலே நடத்தப்படும்படியாய். வேதம் கிறிஸ்தவனாய் வாழ்வது ஈஸி, கிறிஸ்தவனாய் வாழ்வது ஈஸி. கிறிஸ்துவுக்குள் வாழ விரும்பும்போது அதுதான் உன்னுடைய ரட்சிப்பை பூர்ணப்படுகிறது. உன் ரட்சிப்பை அனுதினம் காக்க போதும்போது முடிவு பறிந்து நிலைத்திருக்கிறவன் ரட்சிக்கப்படுவான். அவருடைய வருகை வரும் என்றால், அவருடைய வருகை ஒருவேளை அவருடைய வருகைக்கு முன்பாக நம்முடைய காலங்கள் கடந்து போகும் என்றால், அந்த ரட்சிப்பை பூர்ணப்படுத்த தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். உன் பாவங்களையும் உன்னுடைய பலவீனங்களையும் குறித்து சிலுவை அண்டையில் அறிக்கையிடும் போது கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குவாராக. எல்லா கண்களை மூடி, ஆண்டவரே, எபேசியர் 2:5 கிறிஸ்து எங்களுக்காக நீ ரத்தம் சிந்தினீங்கப்பா. கிறிஸ்துவின் வல்லமை எங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்கினது. அந்த இரத்தத்தின் வல்லமை ஆண்டவரே, இந்த பார்க்கிற மொழிபெயர்ப்பு ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிற ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலே உங்க ரட்சிப்பு கடந்து வருவதாக, தேவ மகிமை கடந்து வருவதாக. தாவீது கேட்டாரே, ஆண்டவரே உம்முடைய இரட்சனை சந்தோஷத்தை எனக்கு திரும்ப தாரும் என்ற வாக்கின்படியாய் தியாகத்தை அறிந்து தாவீது தன்னுடைய தியாகத்தை, தேவன் செய்த தியாகத்தை அறிந்து அவை அறிக்கை செய்து விட்டுவிட்டது போல இந்த பிள்ளைகள் இந்த சிலுவை தியானத்தில் இனி இந்த பாவத்தை விட்டுவிடுகிறேன். ஆண்டவர் மரண பரிந்தும் என்னை உண்மையுள்ளவனாய் சுத்தமுள்ளவனாய் என்னை காத்து கொள்ளும் என்று தாவீது கேட்டது போல ஒவ்வொரு நாளும் பிள்ளைகளும் ஆண்டவரே, சபையும் அன்று பிள்ளைகளும் கேட்க கடவர்களாக அபிஷேகம் வல்லமை இந்த காலவில் நடத்துவதாக. இந்த IMTVக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தர் ஆசீர்வதியும். அநேக தெய்வ வல்லமை இறங்கட்டும், எல்லா கட்டுகளும் முறியட்டும். இந்த ஆண்டவரே, இந்த IMTVயுடைய தேவைகள் ஏராளம் உண்டு. கர்த்தராகிய ஆண்டவர் அதை சந்திப்பீராக. வானத்தின் பலகணிகள் திறக்கப்படட்டும் ஜெபிக்கிறேன். கர்த்தருடைய மகிமை இவ்விடத்தில் இறங்கட்டும், ஆளுகை செய்யும். அநேக கொடுக்கிற உள்ளங்களை ஏற்படுத்துங்கப்பா. தேவ மகிமை இறங்கட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும், பலவின் நீங்கட்டும். IMTயில் இருக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே ஸ்டாஃபிற்காக ஜெபிக்கிற ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவ மகிமை பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும், குடும்பங்களை ஆளுகை செய்யட்டும். இரத்தத்தாலே பூசுகிறோம். எல்லா பலவீனங்களுக்கு விலகி பிள்ளைகளை காத்து கொள்வீராக. ஆசீர்வதிக்க இந்த மொழி பேக்கிற ஒவ்வொரு ஆண்டவரே பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறேன். கல்வார் ரத்தம் இறங்கட்டும், இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும். பாவங்களை சுத்திகரிக்கட்டும், வியாதிகள் சுத்திகரிக்கட்டும், சத்துரின் கிரிகள் அழிக்கப்படட்டும் ஜெபிக்கிறேன். தேவ மகிமை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்துண்டுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சர்வராது மறுவாதே. ஆமென், ஆமென். பிரைஸ் தி லார்ட். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.